ஒரு காட்டில் நிறைய விலங்குகள் இருந்துச்சு, நிறைய பறவைகள் இருந்துச்சு. அப்போ ஒரு மயில் என்ன பண்ணுச்சு, அழகா தோகை விரிச்சு ஆடிக்கிட்டே இருந்துச்சு. அது பக்கத்தில் ஒரு கிளி வந்துச்சான். ஒன்ன மாதிரிலாம் எனக்கு தோகை இல்லை, ஒன்ன மாதிரிலாம் அழகா என்னால் நடனம் ஆட முடியல, ஒன்ன மாதிரிலாம் எனக்கு இல்லை அப்படின்னு குறைப்பட்டுக்கிடுச்சான். அப்போ மயில் சொன்னிச்சான், நான் இப்படி இருக்கிறேன், நீ பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிற. என்ன நிறைய நேரம் என்ன பண்ணுறாங்க, ஜூவில் போட்டு அடைச்சி அடைச்சி வச்சு ஏதாவது கண்டதை கொடுத்து என்னை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு குறைப்பட்டு இருந்துச்சான். ஆனால் மயில் சொன்னிச்சான், அதோ அந்த கிளியை பாரு, எவ்வளோ சந்தோஷமாக பறக்குது, 2 கலர் இருக்கு, இஷ்டம் போல செய்யுது, இஷ்டம் போல பறக்குது, அது மாதிரி சுதந்திரமா இல்லைன்னு சொல்லி அந்த கிளியை பார்த்து சொன்னிச்சான். அப்போ கிளி சொன்னிச்சான் வந்துட்டு, நீ வேற, இந்த மனுஷங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, என்னையை போட்டு கூண்டுகள் அடைச்சி வச்சு என்னையை வச்சு ஜோசியம் பார்த்து அவங்க பிழைக்கிறாங்க, ஏன் பாடு பெரிய பாடு அப்படின்னு சொன்னிச்சான். இப்படி ஒவ்வொரு விலங்கு என்ன பண்ணிச்சான், தன்னை குறித்து இருக்கிற குறையெல்லாம் சொல்லி சொல்லி அவங்கள மாதிரி நான் இல்லை, இவங்கள மாதிரி நான் இல்லைன்னு சொல்லி நிறைய குறை போட்டுக்கிட்டே இருந்துச்சான். வந்துட்டு இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் வாழ்க்கையில் மற்ற நபர்களோடு கூட என்ன பண்ணுறாங்க, தங்களை ஒப்பிட்டு தான் வாழ்கிறார்கள். ஆமேன், அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 10:12 ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல, புத்திமான்கள் அல்ல. பவுல் சொல்றாரு, ஆதி திருச்சபையில் இருந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு நபர் இன்னொரு நபரோடு கூட தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிறார்கள், தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவரை உள்ளத்தில் கொடுத்த ஒரு வார்த்தை, உன்னை ஒருபோதும் மற்ற நபர்களோடு ஒப்பிட்டுக் கொள்ளாதே. இன்னொரு நபரோடு நீங்க கம்பேர் பண்ணவே கூடாது, இன்னொரு நபரோடு நீங்க ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வேற, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வேற. உங்க மேல வைத்திருக்கிற அபிஷேகம் வேற, அவங்க மேல வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் வேற. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு நோக்கத்தோடு கூட தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலேயும் எந்த காலகட்டத்திலேயும் இன்னொரு நபரோடு யாரையும் எவரையும் ஒப்பிடவே கூடாது. ஒப்பிடுதல் தேவன் அருவருக்கிற ஒரு காரியம். ஒரு நபரோடு நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மாதிரி நான் இல்லை, அவங்கள மாதிரி எனக்கு இல்லை, அவங்கள மாதிரி எனக்கு கொடுக்கப்படலை, அவங்கள விட நான் கொஞ்சம் உயர்ந்தவங்க தான், அவங்கள கூட நான் கொஞ்சம் மேன்மையானவங்க தான், எனக்கு எல்லா திறமை இருக்கு, எனக்கு எல்லா தாளந்து இருக்கு, அவங்களுக்கு அப்படி இல்லைன்னு சொல்லி இன்னொரு நபரோடு கூட எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் நாம் ஒப்பிட்டு வாழ்வோமே, ஆனால் ஒப்பிடுதலை தேவன் வெறுக்கிறவராய் இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 18:11 வாசித்து பார்த்தீங்கன்னாக்க, லூக்கா 18:11 பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். 2 பேர் ஜெபம் பண்ணும்படி ஆலயத்துக்கு போகிறார்கள். ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரர். 2 பேரும் ஜெபம் பண்ண ஆலயத்துக்கு போறாங்க. இந்த பரிசேயன் என்ன ஜெபம் பண்றான், இவன் நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய இந்த மற்ற மனுஷரை போலவும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னொருத்தன் அவன் ஆயக்காரன் ஜெபம் பண்றான். அவன் எப்படி ஜெபம் பண்றான், தேவனே பாவியாகிய என் மேல் என்ன பண்ணுங்க, கிருபையா இருங்க அப்படிங்கிறான். இந்த பரிசேயன் எப்படி ஜெபம் பண்றான், நான் அவனை மாதிரி இல்லை, நான் இவனை மாதிரி இல்லை, இந்த அநியாயம் பண்ணல, நான் அக்கிரமம் பண்ணல, நான் அசுத்தமான காரியம் செய்யல. குறிப்பாக அந்த ஒருத்தன் ஜெபம் பண்றான் பாருங்க, அவனை மாதிரி நான் இல்லை, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிறான். வந்துட்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த காலை வேளையில எந்த நபரோடும் உங்க வாழ்க்கை ஒப்பிடாதீங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், உங்க குடும்பமா இருக்கலாம், நீங்க வேலை செய்யற இடமா இருக்கலாம், சபையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற எந்த நபரோடு கூட ஒப்புமைப்படுத்தி அவங்களோட கம்பேர் பண்ணி பேசக்கூடிய காரியங்களை தேவன் ஒருபோதும் விரும்புகிற ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா.
இந்த ஆயக்காரன் ஜெபம் பண்றான், தேவனே நான் பாவியான மனுஷன், என் மேல கிருபையா இருங்க அப்படிங்கிறாரு. இருந்துட்டு என் மேல கிருபையா இருங்க. நீங்க ஒரு நபரோடு கூட ஒப்புமைப்படுத்தி பேசும்போது, அவங்களுடைய காரியத்தை நீங்க கம்பேர் பண்ணி பேசும்போது, அவங்களை இணைச்சு பேசும்போது, தேவன் அதை பார்க்கிறவர் அல்ல. வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனம் திரும்ப வாசித்து பார்த்தீங்கன்னாக்க, மத்தேயு 20ஆம் அதிகாரம். அப்பொழுது செபதேயுடைய குமாரனுடைய தாய் உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும். எவ்வளோ நல்ல ஒரு தாய் பாருங்க. எங்க 12 பேர் இருக்கிறாங்க சீசர்கள். 12 பேர் ஆண்டவர் அவங்கள உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. 12 பேர் ஆண்டவர் ஒவ்வொரு கோணத்தில் உருவாக்குறாரு. இந்த தாய்க்கு என்ன எண்ணம் அப்படின்னா, இந்த 10 பேரை விடுங்க, அவங்கெல்லாம் யூஸ்லெஸ், அவங்களால பிரயோஜனமே இல்லை, அவங்கெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு ஜெப விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? இந்த 2 பேரையும் உங்க வலது பக்கத்தில் ஒருத்தர் உட்கார வைக்கணும், இடது பக்கத்தில் உட்கார வைக்கணும். எவ்வளோ நல்ல எண்ணம் பாருங்க, எவ்வளோ உயர்ந்த எண்ணம் பாருங்க. வேதம் சொல்லுது, என் பிதாவினால் யாருக்கு கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு தான். வசனம் சொல்லுது, அந்த அம்மா அந்த காரியத்தை கேட்கிற பொழுது மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரிலும் எரிச்சலானார்கள். நிறைய பேர் என்ன தெரியுமா, எனக்கு முக்கியத்துவம் கிடைக்கணும், எனக்கு அங்கீகாரம் கிடைக்கணும், என்னதான் மையப்படுத்தணும், எனக்கு மட்டும் தான் எல்லா மேன்மை கிடைக்கணும். நிறைய பெற்றோர் செய்கிற காரியம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிள்ளை நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கும், ஒரு பிள்ளை படிக்கவே செய்யாது, அந்த பிள்ளையை பாரு எப்படி படிக்குது, எகித்த விட்டு பிள்ளையை பாரு எப்படி படிக்குது, அந்த பிள்ளையை பாரு எப்படி ட்ரெஸ் பண்ணுது, அது எப்படி அழகா இருக்கு, அது எப்படி நீட்டா இருக்குன்னு சொல்லி உங்க பிள்ளைய குறை சொல்லி அதை கம்பேர் பண்ணி பேசியும் பாருங்க, உங்க பிள்ளை கூட கொஞ்சம் டென்ஷன் ஏறும். அல்லேலூயா. உங்க பிள்ளை படிக்காட்டியும் பரவாயில்ல, உங்க பிள்ளை மார்க் வாங்காட்டியும் பரவாயில்ல, உங்க பிள்ளை கர்த்தருக்குள்ள இருந்து அதுவே பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. வசனம் பவுல் சொல்றாரு, என் பிள்ளைகள் கர்த்தருக்குள் நடக்கிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறாரு. உங்க பிள்ளைங்க ஆண்டவருக்கு பயந்து வாழ கற்றுக் கொடுங்க, உங்க பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க, உங்க பிள்ளைகளுக்கு ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண கற்றுக் கொடுங்க, உங்க பிள்ளை பரிசுத்தமா வாழ கற்றுக் கொடுங்க, உங்க பிள்ளை கர்த்தருக்காய் வைராக்கிய மாறாட்ட கற்றுக் கொடுங்க. தேவன் அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்க நம்ம கிட்ட வந்துட்டு, உங்க பிள்ளை டாக்டர் ஆகணும், உங்க பிள்ளை பெரிய கலெக்டர் ஆகணும், உங்க பிள்ளை உயர்ந்த இடத்துக்கு வரணும், அதை ஆண்டவர் பார்த்துக்குவாரு. அல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தருடைய சொத்து, பிள்ளைகள் கர்த்தருடைய சுதந்திரம். ஆண்டவருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி, அவருக்கு மட்டும்தான். அல்லேலூயா. வாழ்க்கையில் ஆசனம் சொல்லுது, ஆண்டவருக்காக பிள்ளைகளை அர்ப்பணித்து கர்த்தருக்காய் வளர்க்க பிரயாசப்பட வேண்டும். ஆமேன். வேதம் சொல்லுது, எந்த நபரோடும் யாரையுமே கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க, கம்பேர் பண்ணி பேசாதீங்க. அந்த தேவன் விரும்புகிற ஆண்டவர். ஒரு நபரோடு கூட நம்மளை கம்பேர் பண்ணி பேசும்போது, அவங்கள ஒப்பிட்டு பேசும் பொழுது, அவங்களோடு கூட அவங்கள விட நான் தான் பெஸ்ட் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, அதனுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாத குறைவு. ஆமேன். வேதத்தில் 3 காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு நபரோடு கூட ஒப்பிட்டு பேசும்போது, இன்னொரு நபரோடு கூட கம்பேர் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய 3 விதமான செயல்கள். நம்பர் 1, முதலாவது காரியம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3 வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, சில நாட்கள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இந்த காயினும் ஆபேலும் கர்த்தர் தங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் தங்களை ஆசீர்வதித்ததுனால, கர்த்தர் தங்களுக்கு நன்மை செஞ்சதுனால,
கர்த்தர் தங்க வாழ்க்கையில கொடுத்த ஆசீர்வாதத்தினால என்ன ஆசீர்வதித்த கர்த்தருக்கு, என்ன உயர்த்தின கர்த்தருக்கு, எனக்கு நன்மை செஞ்ச கர்த்தருக்கு நான் கர்த்தருக்கு கொடுப்பேன் தீர்மானம் பண்ணி ஆபேல் என்ன பண்றான், தன்னுடைய ஆட்டு மந்தையில் இருக்கிறதுலே பெஸ்டானதை, இருக்கிறதுலே சிறந்ததை, இருக்கிறதுலே நல்லதை என்ன பண்றான், முதல் தரமான எடுத்துக்கொண்டு என்ன பண்றான், நான் கர்த்தருக்கு நான் கொண்டு போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு முதல் தரமானதை கொடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. இருக்கிறதுலே ஆண்டவருக்கு பெஸ்டா கொடுக்கணும். அல்லேலூயா. உங்க வீட்டுல 10 பிள்ளைங்க இருக்கு அப்படின்னாக்க முதல் பிள்ளை ஆண்டவர் கொடுத்துற வந்துட்டு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு தான் முதல் உரிமை, ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவம். நானே ஒன்று தான் பாஸ் வச்சிருக்கிறேன், அந்த ஒன்றும் கர்த்தருக்கு தான். அல்லேலூயா. ஆண்டவரை கனப்படுத்தணும். ஆண்டு என்ன கனம் பண்ணுகிறவன் நானும் கனம் பண்ணுவேன். முதல் தரமானவைகள் கர்த்தருக்குரியவைகள். நம்ம வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில எதை கர்த்தர் உங்களுக்கு முதல்ல தர்றாரோ அது கர்த்தருக்கு தான் வந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், வருமானமா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், நீங்க சம்பாதிக்கிற எந்த காரியமானாலும் அதை முதல்ல கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. உழைப்பா. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், அவர் திருச்சியில் இருக்கிறாரு, அவர் துப்பாக்கி தொழிற்சாலை ஒர்க் பண்ற, ரிட்டையர்ட் ஆயிட்டார். சொல்லுவாரு, அவர் சம்பளம் வாங்கின உடனே சம்பளம் அப்பெல்லாம் சம்பளம் கையில கேஷா கொடுப்பாங்க. சம்பளம் வாங்கின உடனே முதல்ல செய்யற காரியம் என்ன அப்படின்னாக்க, அதுல கர்த்தருக்கு முதல்ல எடுத்து வச்சிருவார். வந்துட்டு அந்த கவரோடு எடுத்து வச்சிருவாரு. அவர் ஆஃபரிங் போடுறது எப்படி போடுவார் அப்படின்னாக்க, தன்னுடைய சம்பள கவரோட தான் போடுவார். ஏன் தெரியுமா, அது கர்த்தருக்குரியது வந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆபேல் கர்த்தருக்கு என்ன பண்றான், இருக்கிறதுல பெஸ்டா கொடுக்கணும், சிறந்ததை கொடுக்கணும், நல்லதை கொடுக்கணும்னு சொல்லி அவன் தீர்மானம் பண்ணி முதல் தரமானதை கர்த்தருக்கு கொண்டு வர்றான். கர்த்தர் சொல்றாரு, ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் என்ன பண்ணாராம், அங்கீகரித்தார். அவனுக்குள்ள எந்த விதமான என்ன தவறான என்ன இல்ல, கர்த்தரை நேசிச்சு கர்த்தர் மேல அன்பு பாராட்டி ஆண்டவர் உண்மையா கொண்டு வந்து கொடுக்கிறான். ஆபேல் கொடுத்துட்டான் தெரிஞ்ச உடனே அடுத்து என்ன பண்றான், காயின் என்ன பண்றான், வசனம் சொல்லுது, ஆபேலும் அவன் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவளுக்கு கொழுமையான சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலை அவன் காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். காயினை அவன் காணிக்கை அவர் என்ன பண்ணல, அங்கீகரிக்கவில்லை. ஏன் அங்கீகரிக்கல, ஏன் அங்கீகரிக்கல, சிலவற்றை கொண்டு வந்தான். ஏதோ கொடுப்போம், ஏதோ செய்வோம், ஏதோ கொடுத்தா போதும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குள்ள இருந்துச்சு, இந்த காயினுக்குள்ள இருந்துச்சு. அவனுக்குடைய ஆண்டவர் எப்பவுமே நம்ம இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர், உங்க உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர். மனுஷங்க பார்க்கறாங்களோ, ஆண்டவர் உங்களை இன்னும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப வசனம் சொல்லுது, இந்த காயின் அவன் ஏதோ கொடுப்போன்னு கொடுத்தான் பாருங்க, கர்த்தர் சொல்லிட்டாரு, அது எனக்கு வேண்டாம். இப்படிப்பட்ட நினைவோடு தர்ற காணிக்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனை அதை புறக்கணிச்சதுனால வந்த விளைவு என்ன தெரியுமா, அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்ட. ஒரு மனுஷனுக்குள்ள அவனுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிச்சதுனால, தன்னுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்காததுனால இவனுக்கு என்ன வந்துச்சு, பொறாமை உள்ள என்ன வந்துச்சு, இவனுக்குள்ள பொறாமை. அவனை மட்டும் கர்த்தர் நேசிக்கிறாரு, அவனை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, அவனை மட்டும் கர்த்தர் அங்கீகரிக்கிறான்னு சொல்லி காயினுக்குள்ள பொறாமை உண்டாக ஆரம்பித்தது. உங்க வாழ்க்கையில இன்னொரு நபரோடு நீங்க கம்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னாக்க, இன்னொரு நபரோடு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள உருவாகிற என்ன உருவாகும், பொறாமை என்கிற எண்ணம் உருவாகும், பொறாமை உருவாகும். வேதம் சொல்லுது, பொறாமையோ வென்றால் அது எலும்புருக்கி. ஆபேல் வசனமே சொல்லுது, இந்த காயின் என்ன பண்றான், ஆபேல் கொண்டு போனதை பார்த்துக்கிட்டே இன்னொருத்தன் கொண்டு போறதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அவன் செய்யறதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அவனுடைய காரியத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவனை பார்த்து 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 இவனுக்குள்ள என்ன வந்தாச்சு, அவன் மட்டும் நல்லா இருக்கிறானே, அவன் மட்டும் இப்படி இருக்கிறானே, அவனை மட்டும் ஏத்துக்கிறாரு, அவனுக்கு மட்டும் எல்லாம் செய்யறான்னு சொல்லி அதை நினைச்சு இவனுக்குள்ள இந்த பொறாமை வந்து இவனை அழிச்சிருச்சு வந்துட்டு. வேறு சொல்லுது, பொறாமையோ எலும்புரைக்கு. இன்னொருத்தவங்க ஆசீர்வாதத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா,
இன்னொருத்தவங்க செய்யற செயலை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள பொறாமை இருக்கிறது என்ற அர்த்தம். பொறாமைக்கு ஒரு நாள் இடம் கொடுத்துடாதீங்க. பொறாமைக்கு ஒரு நாள் உங்க இருதயத்தை இடம் கொடுத்துடாதீங்க. பொறாமை உங்க இருதயத்தில் வந்துச்சு அப்படின்னா அது உங்க இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே இருக்கும், இன்னும் கடினப்படுத்திக்கிட்டே இருக்கும். பொறாமை ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா என்ன செய்யும்? நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுது, பொறாமையை வென்றால் பொறாமையோ எழும்புருக்கி. ஒரு மனுஷ வாழ்க்கையில உள்ளுக்குள்ள இருந்தே அரிக்கக்கூடிய குணம் எதுக்கு அப்படின்னா பொறாமைக்கு இருக்கு. பொறாமை வந்தா உங்க வாழ்க்கையில சமாதானத்தை உடைச்சிரும், குடும்பத்து சந்தோஷத்தை உடைச்சிரும், நிம்மதியை உடைச்சிரும். வேதம் சொல்லுது, இந்த காயினும் ஆபேலும், இவங்க காயின் வந்து ஆபேலை பார்த்து பொறாமப்பட்டதுனால அந்த சகோதர உறவையே காலி பண்ணிருச்சு, அவனை கொலை செய்யற அளவுக்கு கொண்டு போய். ஏன்? பொறாமை தான் காரணம், பொறாமை தான் காரணம். இன்னொரு நபரோடு கூட நீங்க கம்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்குள்ள பொறாமை வளர்ந்துகிட்டே இருக்கும். வந்துட்டு ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, யாக்கோபு 3:16, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. இந்த பொறாமை என்ன பண்ணுமா? வைராக்கியம் விரோதம் எங்க இருக்கோ அங்க கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார், உங்களை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார், உங்களை குறித்து ஆண்டவர் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறாரு. தேவ திட்டத்தை இந்த பொறாமை அழிச்சிரும், தேவ திட்டத்தை மறக்க பண்ணிரும். நீங்க ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நீங்க ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள், அவரால் வேறுபிரிக்கப்பட்டவர்கள். இந்த பொறாமை உங்க வாழ்க்கையில வளர இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க தேவ திட்டத்தை காலி பண்ணி விட்டுரும். ஒரு நாள் இடம் கொடுத்துடாதீங்க, யாரோடும் கம்பேர் பண்ணிடாதீங்க, பொறாமைக்கு இடம் கொடுத்துறாங்க. பொறாமை நம்முடைய வாழ்க்கையிலே அது உருவாக உருவாக ஒவ்வொன்றா காலி பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்க ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுக்கும், ஜெப வாழ்க்கையை தடுக்கும், சபை கூடுதலை தடுக்கும், வேத வாசிப்பை தடுக்கும், ஆலய பங்கெடுப்பை தடுக்கும். இந்த பொறாமை வளர 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 அவங்களை விட நான் தான் பெஸ்ட், அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது, அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி இன்னொரு நபரை பார்த்து 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 நீங்க கம்பேர் பண்ண உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வீக் ஆகிட்டே இருப்பீங்க. நீங்க உங்களை அறியாமலே பின்மாண்டி போயிருவீங்க, உங்களை அறியாமலே தேவனை விட்டு விலகிடுவீங்க. நினைக்கலாம் நானும் போக மாட்டேன் பாஸ்டர், நானும் ஸ்ட்ராங்கா இருப்பேன். இல்ல, இந்த ஒற்றுமை இன்னொரு நபரோடு கூட நீங்க ஒப்பிட ஆரம்பிச்சுட்டாக்காவே அடுத்து என்ன வந்துடும்? பொறாமை வந்துடும். வேதம் சொல்லுது, பொறாமை அங்கே அழிவுக்கு நேரம் நடத்தும். இந்த காயினுக்குள்ள இருந்த அந்த பொறாமை ஆபேலை பார்த்தவன் பொறாமப்பட்டதுனால அவனுக்குள்ள இருந்த அந்த பொறாமை வளர 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 அவனை கொலைகாரனா மாத்துச்சு, அவனை தவறான பாதையில கொண்டு போச்சு. தேவ திட்டத்தை அழிப்பதற்கு அவனே என்ன பண்றான்? இறங்க ஆரம்பித்தான். நம்முடைய வாழ்க்கையில இன்னொரு நபரோடு கூட கம்பேர் பண்ணுவதை தேவன் ஒரு நாள் விரும்புகிறவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பு கண்ட தரிசனத்தை பார்த்து பொறாமை கொள்றாங்க. நீ எங்களை ஆள போறியா, நீ எங்களுக்கு தலைவனாக போறியா? பொறாமப்பட ஆரம்பித்தாங்க. எல்லாரும் பகைத்தார்கள், பொறாமப்பட்டார்கள். பொறாமை நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் நாம் இடம் கொடுக்கவே கூடாது. ஆமேன். சவுல் தாவீதை கண்டன பண்ணா, அவனுக்குள்ள பொறாமைக்கு என்ன காரணம்? சவுல் தாவீதை பார்த்து பொறாமப்பட என்ன காரணம்? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்திருந்த நாட்களில் கோலியாத்த தாவீதை கொன்ற பொழுது, கோலியாத்தை மேற்கொண்ட பொழுது, கோலியாத்தை அவன் அழிச்ச பொழுது எல்லாரும் பாடின ஒரே ஒரு பாட்டு. என்ன பாட்டு? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இந்த ஒரு பாட்டை அவங்க முறையா பாடினாங்களாம். முறையா பாடுறாங்க. என்னன்னாக்க திரும்ப 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 பாடுறாங்க. அவனுக்கு எரிச்சல் ஊட்டுற மாதிரி பாடுறாங்க. அன்னைக்கு பிடிச்ச பொறாம தாங்க சவுலுக்குள்ள. விளைவு என்ன தெரியுமா? சவுல் அழிஞ்சே போயிட்டான். பொறாம நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க அது வளர 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 நம்மளை அழிச்சிட்டு வந்துட்டு. இன்னொரு நபரோட கம்பேர் பண்ணாதீங்க, இன்னொரு நபரோட கம்பேர் பண்ணி பேசாதீங்க. அவங்க யாரா இருக்கட்டும், எவ்வளவு நபரா இருக்கட்டும், உங்க அழைப்பு வேற, அவங்க அழைப்பு வேற. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வேற, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வேற. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் வேற, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் வேற. ஆண்டவர் உங்களை எந்த பாதை நடத்த கத்த சித்தம் கொண்டு இருக்கிறாரோ அந்த பாதையில தான் கத்த ஓட கத்த நியமிப்பார். அதுதான் கொடுக்கப்பட்டிருக்க வாய்ப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த 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 ஒப்பிடுதல் வாழ்க்கையில கம்பேர் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னாக்க, இந்த பொறாமை வந்துச்சு அப்படின்னாக்க, பொறாமை வாழ்க்கையில வெறுப்பை சம்பாதிக்க வைக்கும், சமாதானத்தை உடைச்சிரும். குடும்பத்துக்குள்ள பொறாமையை வளர விட அது நம்மளை அழிவுக்கு நேரம் தான் கொண்டு போகவே ஒழிய ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நமக்கு ஒரு நாளும் உதவியா இருக்காது. ஆமேன், அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், இன்னொரு நபரோடு கம்பேர் பண்ண. ஒன்று, ஒரு நபரோடு நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய காரியம் பொறாமை. ரெண்டாவது காரியம், லூக்கா 15ஆம் அதிகாரம் 25 வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, லூக்கா 15ஆம் அதிகாரம் 25 வாசிங்க. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். போதும். இங்க வாசித்து பார்க்கிற ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். இளைய குமாரன் தகப்பன்கிட்ட போய் சொல்றான், எனக்கு வரக்கூடிய ஆசையை தரணும், எனக்கு வரக்கூடிய பங்கை தரணும்னு சொல்லி அப்பா கிட்ட உரிமையோடு கேட்கிறான். அப்பா சொல்லி பார்த்தார், கேட்கல. பிடிவாதமாய் அப்பா கிட்ட இருந்து தனக்கு வர ஆசையெல்லாம் பறிச்சு என்ன பண்றான், தூர தேசத்துக்கு போகிறான். நண்பர்களோடு வேசிகளோடு விபச்சாரம் பண்ணி வேசித்தனம் பண்ணி குடிச்சு ஆட்டம் போட்டு எல்லாவற்றையும் அழிச்சிட்டான். நண்பரெல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் விலகி போயிட்டாங்க. இவன் தனி மரமா நிற்கிறான். கையில காசு இல்லை, சாப்பாடு கேட்டா பசிக்குது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. எல்லா இடத்தையும் வேலை கேட்டா எங்கேயுமே வேலை கிடைக்கல. ஒரு வேலை கிடைச்சிச்சு, பண்ணி மேய்க்கிற வேலை கிடைச்சிச்சு. அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சான். சாப்பாடு பத்தல, பண்ணி சாப்பிட்ற தவிட சாப்பிட்டு பார்க்கறான், பசி நிறையல. இருந்த வேலையும் காலியாயிருச்சு. வாழ்க்கையில ஏமாற்றங்கள், வாழ்க்கையில இல்லாத சூழ்நிலைகள். நினைச்சு பார்க்கறேன், அப்பா வீட்டில் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்குது, நான் இங்க பசினால சாகரேன்னு சொல்லி நினைச்சு பார்த்து திரும்ப அப்பா வீட்டுக்கு வர்றான். அப்பா தூரத்தில் வரும்போது என்ன பண்றாரு, ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, அவன் வஸ்திரத்தை மாற்றி காலுக்கு ஷூ கொடுத்து மோதிரம் போட்டு அழகு பார்த்து விருந்து பண்ணி அவனை ராஜ வாழ்க்கைக்குள்ள அப்பா கொண்டு வராரு. இன்னொரு மகன் அப்பாவுக்கு இருக்கிறான். அவன் வயல்ல வேலை செஞ்சு விறுவிறுத்து வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்தா ஒரே ட்ரம் அடிக்கிறாங்க, வீட்டில் ஒரே கொட்டு மேளம், கீத வாத்தியம், ஆடல் பாடல் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஒருத்தன் கூப்பிட்டு கேட்கறான், என்ன நடக்குது அப்படிங்கிறான். உங்க தம்பி திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே, உங்க அப்பா அவனுக்கு பெரிய விருந்து வைக்கிறாரியா, கொளுத்த கண்டடிக்கிறான்னு சொன்ன உடனே இந்த அண்ணனுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க, இவன் இவ்வளோ நாள் எங்க கூட இருந்தேன், அப்பாட்ட போய் சண்டை போடுறான். ஏன் நான் எவ்வளோ நாள் கூட இருந்தேன், எவ்வளோ உதவி செஞ்சேன், எவ்வளோ நன்மையா இருந்தேன். வசனம் சொல்லுது, அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியர் செய்து ஒரு கால் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமா இருக்கும்படி நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் போய் ஆசை அழித்து போடு, உம்முடைய குமாரனாக இவன் வந்தவுடனே கொளுத்த குன்றை இவனுக்காக அடிப்பித்திரு. என்ன சொல்லுது? இப்ப வாழ்க்கையில பாருங்க, இந்த தன்னுடைய இளைய குமாரனுக்கு, இளைய சகோதரனுக்கு அப்பா ஒரு பெரிய ஒரு விருந்து வைக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே, அப்பா ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னு சொன்ன உடனே, அப்பா அவனை கனப்படுத்தான்னு தெரிஞ்ச உடனே இதை அவனால ஏற்றுக்கொள்ளவே முடியல, இதை அவனால சகிக்கவே முடியல. மூத்த குமார் என்ன பண்றான், அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போது என்னோடு இருக்கிற, எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது, இவன் இது உம்முடைய சகோதரன், இவனோ மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான் திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியினாலே நான் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் அவன் சொன்னான். இவனுக்கு உள்ள போக மனசு இல்லைங்க, உள்ள போக மனசு இல்லை. இவன் அப்பா வீட்டுக்குள்ள போக மனசு இல்லை. இவன் விரும்பல. நான் இவ்வளவு காலம் கூட இருந்தேனே, உழைச்சி போட்டேனே, சம்பாதிச்சானே, எல்லாம் செஞ்சனே, எனக்கு என்னைக்காவது விருந்து வச்சிருக்கிற நீ வந்துட்டு. இதோ இவன் பேசிக்கிட்ட போய் அழிச்சு போட்ட இவன் ஆசையெல்லாம் அழிச்சுட்டு வந்து நிற்கிறான். அவனுக்கு நீங்க செய்றீங்களேன்னு சொல்லி இவனுக்குள்ள ஒரு கோபம். தன் சகோதரன் நினைச்சு பார்க்க முடியல, தன் சகோதரனை தன்னோட கூட கம்பேர் பண்ண முடியல. நான் எல்லாம் இவ்வளவு செஞ்சிருக்கிறேன், இவ்வளவு நன்றியா இருந்திருக்கிறேன், இவ்வளவு சாட்சியா இருந்திருக்கிறேன், இன்னைக்கு உனக்கு உண்மையா இருந்திருக்கிறேன், இவன் அழிச்சு போட்டானே, அவனை என்னையும் அவளவள ஏழவள் என்ன, இவனால ஏற்றுக்கொள்ளவே முடியல.
அப்பா சொல்றாரு, வாஸ்தவம் தான் தம்பி, உண்மைதான், சரிதான். ஆனா ஒண்ணு நிச்சயம், உன் சகோதரன் காணாமல் போனான், திரும்ப வந்தான். நீ என்னைக்கு என் கூட இருக்கிற, எப்போ என் கூட இருக்கிற, எனக்கு இருக்கிற எல்லா சொத்து ஆசை எல்லாமே உனக்கு தான், எல்லாம் உனக்கு தான், எல்லா நன்மையும் உனக்கு தான். ஆனா இவன் செத்து போனான்னு நினைச்சல, அழிஞ்சா நினைச்சல, காணாம போன நினைச்சல, திரும்ப வந்துட்டாங்க. சந்தோஷமா இருப்போம்யா, மகிழ்ச்சியா இருப்போம்யா. நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய தம்பியோடு கூட தன்னை அப்பா தன்னை கம்பேர் பண்ணானதுனால, அவனை இவனையும் ரெண்டு பேரையும் ஒப்பிடுறதுனால விளைவு என்ன கொண்டு வருது, இவங்க அப்பாவோட இருந்த அந்த நன்றி உணர்வை இழக்கக்கூடிய மகனா மாறி போயிடறான். வந்துட்டு நன்றி உணர்வு இழந்துடுறான், வந்துட்டு நன்றி இழந்து போயிடுறான். நம்முடைய வாழ்க்கையில் சொல்றான் பாருங்க, எனக்கு ஒரு ஆட்டுக்கூடு கூட தள்ளல, என்னைக்காவது எனக்கு சந்தோஷமா செஞ்சிருக்கிறீங்களா, என்னைக்காவது நான் நிம்மதியா இருந்திருக்கிறேன்னா, என்னைக்காவது நான் எனக்கு ஒரு மன நிறைவாக எனக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறீங்களா? ஒண்ணுமே செய்யலையே. இவன் அழிச்சு போட்டானே, அவனை என்னையும் கம்பேர் பண்றீங்களே, அவனை என்னையும் ஒத்து போய்க்கிறீங்களே, அவன் கூட என்னைய சேர்க்கிறீங்களேன்னு சொல்லி இவன் வாழ்க்கையில அதை இவனால ஏற்றுக்கொள்ளவே முடியல. இன்னொரு நபரோடு கம்பேர் பண்ணணும் அப்படின்னாக்க தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில் ஒரு நாளும் அனுபவிக்கவே முடியாது. நன்றி உணர்வு வாழ்க்கையில் இழந்து போயிடுவோம். நம்மளால் நன்றியா இருக்க முடியாது, சாட்சியா இருக்க முடியாது, ஒரு நாள் நம்ம ஆண்டவரோடு கூட மன சமாதானமா இருக்க முடியாது. இப்போ வாழ்க்கையில இது அவனால ஏற்றுக்கொள்ளாததுனால வேதம் சொல்லுது, 15:28 சொல்லுது, அவன் உள்ளே போக மனதில்லாது இருந்தான். அவனால உள்ளே போக முடியல, அவனுக்குள்ள கோபங்க, அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல, அங்கீகரிக்க முடியல, சமாதானமா இருக்க முடியல, மகிழ்ச்சியா இருக்க முடியல. ஏன் தெரியுமா? அவனை என்னையே சேர்த்து வைக்கிறீங்களே, எனக்கு ஒன்றும் செய்யலையே. உங்க வாழ்க்கையில இன்னொரு நபரோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இன்னொரு நபரோடு கம்பேர் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை இழந்து போவீர்கள். சந்தோஷம் போயிடும், மகிழ்ச்சி போயிடும், குடும்பத்துக்குள்ள சமாதானம் போயிடும், தகப்பனுடைய ஆசீர்வாதம் போயிடும். உங்களுக்காக ஆண்டவர் இயேசு அவர் சம்பாதித்திருக்க எல்லா நன்மையும் ஒரு நாள் இழந்துடக்கூடாது. வந்துட்டு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்மளை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் கர்த்தர் பார்க்கிறார். தேவன் செய்த உங்களுக்கு ஆண்டவர் என்ன நன்மை செஞ்சிருக்கிறாரோ, உங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் என்ன நன்மை செஞ்சிருக்கிறாரோ அதை மட்டும்தான் நம்ம நினைச்சு ஆண்டவருக்கு நன்றியா வாழணும். அல்லேலூயா. நேற்று வந்தவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நிறைய பேர் பிரச்சனை தெரியுமா, அவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க, நான் இப்படியா இருக்கிறேன், நான் இப்படியா இருக்கிறேன், நான் இப்படியா இருக்கேன்னு சொல்லி நாமளே குறைபட்டு ஆசீர்வாதத்தை இழந்துகிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, உங்களுக்கான கிருபை வந்து சேரும், உங்களுக்கான நன்மை வந்து சேரும். உங்கள் ஆண்டவர் எப்படி நடத்த சித்தம் அந்த பாதை நடத்த, சில நேரம் கஷ்டம் கடினமான பாதை நடத்துவார், சில நேரம் ஆண்டவர் இடுக்கமான பாதை நடத்துவார். இந்த உலகத்தில் அவங்க எவ்வளவு சேர்த்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. ஆமேன். எல்லாரும் ஆண்டவர் ஒரே மாதிரி தான் கர்த்தர் நேசிக்கிறார். எல்லாருக்கும் ஒரே ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எவ்வளவு வேணா எவ்வளவு வேணா வாழட்டும், ஆனா எல்லாரும் ஒரே தேவனுக்காக நிற்க போகிற. வந்துட்டு ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் செஞ்ச நன்மை நினைச்சு நீ நன்றி பட்டு சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு இந்த அளவுக்கு வச்சிருக்கிறீங்களே, என்னை இவ்வளவு நன்றியா வச்சிருக்க, நன்றி அப்பான்னு சொல்லி நடத்தி வந்த பாதையை, தேவன் கொடுத்த உயர்வை, தேவன் கொடுத்த வாய்ப்பை, தேவன் கொடுத்த வாழ்க்கையை, கொடுத்த பிள்ளைகளை, இந்த கடந்து வந்த பாதையெல்லாம் நீங்க திரும்பி பாருங்களேன், எவ்வளவு நன்மை கர்த்தர் செஞ்சிருப்பாரு. அதுக்கு என்னைக்கா நன்றி சொல்லி இருக்கிறோமா? எனக்கு செஞ்சதுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாருங்களேன், கர்த்தர் ஆஸ்வதிக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். ஒரு நபரோடு கூட கம்பேர் பண்ணும்போது
இன்னொரு நபரோடு நம்மளை வந்து கம்பேர் பண்ணி பேசும்போது, அதை நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இழப்புகளை கொண்டு வந்துடும். நிறைய இழப்புகளை கொண்டு வந்துடும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக எப்போதும் நம்ம நன்றியை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். இன்னொரு நபரோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளை அறியாமலே ஒன்று நமக்குள்ள பொறாமை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்துக்கிட்டே இருப்பீங்க. சமாதானம் போயிடும், மகிழ்ச்சி போயிடும், சந்தோஷம் போயிடும். அதை இழந்துடாதீங்க. ஒன்று, ஒப்பிடுதல் பொறாமையை வளர்க்கும். ரெண்டாவது, ஒப்பிடுதல் நன்றி உள்ள இருதயத்தை, நன்றி உள்ள உணர்வு என்ன பண்ணும்? அழிச்சிடும். மூன்றாவது, இந்த ஒப்பிடுதல் தேவன் நம்முடைய வாழ்க்கையில உங்களை குறித்து வைத்திருக்க திட்டத்தை என்ன பண்ணும்? மறந்து போக செய்யும். தேவன் தந்த திட்டத்தை மறந்து போக செய்யும். யோவான் 21 அதிகாரம் 22 வசனம். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்ன பின்பற்றி வா என்றார். யார் யாரை குறித்து கேட்கிறது? பேதுரு யோவானை பார்த்து கேட்கிறான். ஏன் கேட்கிறான் தெரியுமா? இந்த யோவான் உங்க மார்புல சாய்ந்திருந்தான்ல, உங்க கூட அன்பா இருந்தான்ல, உங்க கூட நெருக்கமா இருந்தான்ல, ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறான்? இன்னைக்கு அவன் வாழ்க்கை நிறைய பேக்ரவுண்டு, நிறைய பின்னணி. அப்ப பேதுருக்குள்ள ஒரு காரியம் என்ன தெரியுமா? பேதுருவையே ஆண்டவர் திரும்ப வாய்ப்பு கொடுத்து கர்த்தர் நிப்பாட்டுறாரு. அந்த பேதுரு தான் சொல்றான் வந்துட்டு, அவனை பார்த்து பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பா இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவன் மார்பில சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனும் ஆகிய சீசன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, இவன் காரியம் என்ன? இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனை என்ன தெரியுமா? அடுத்தவங்களை குறித்து நோண்டிக்கிட்டே இருக்கிறது, போய் அடுத்த நபரை அவங்கள போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அவங்க காரியத்தை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இவங்களுக்குள்ள 1000 குறை இருக்கும், 1000 பிரச்சனை இருக்கும், 1000 விதமான தடைகள் இருக்கும், நிறைய நெருக்கம் இருப்பாங்க. ஆனா இவங்க நினைப்பு என்ன தெரியுமா? அவங்களை குறித்து தெரிஞ்சுக்கணும், அவங்க பிரச்சனை குறித்து தெரிஞ்சுக்கணும், அவங்க ப்ராப்ளத்தை தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா தூக்கமே வராது. யாருக்கு? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. இந்த பேதுரு சொல்றான் பாருங்க, ஆண்டவரே அவன் விஷயம் என்ன, அவன் காரியம் என்ன? ஆண்டவர் சொல்லாரு, அதை குறித்து உனக்கு என்ன, உனக்கு என்ன, நீ என்ன பின்பற்றி வா, நீ என்ன ஃபாலோ பண்ணு. ஏன் நம்ம அடுத்த விஷயத்தை நோக்க நினைக்கிறோம்? போய் வந்துட்டு நமக்குள்ள பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நம்ம குடும்பத்தை போராட்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என் குடும்பத்தை பிரச்சனையே இல்லை பாஸ்டர், எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. தோண்டுனா தோண்டுனா உலகம் தாங்காது. ஆமேன், அல்லேலூயா. யார் பிரச்சனையும் தலையிடாதீங்க, யார் குடும்பத்துக்குள்ளேயும் தலையிடாதீங்க. அவங்க காரியத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு நாள் விரும்பவே விரும்பாதீங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்களை குறித்த திட்டம் வச்சிருக்கிறார்ல, அதை மட்டும் நோக்கி பாருங்க, அதை மட்டும் நோக்கி பயணப்படுங்க. வேதம் சொல்லி எபிரேயர் 12:1 சொல்லுது, பாரமான யாவற்றையும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவோம். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம் யாருக்கு? உங்களுக்கு ஒரு பாதையை கர்த்தர் நியமிச்சிருக்கிறார்ல, அந்த பாதையில மட்டும் தான் நீங்க ஓடணும். அல்லேலூயா. இன்னொருத்தன் காரியத்தை தெரிஞ்சுக்கணும், அவங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு ஆண்டவர் என்ன தரப்போறான்னு தெரிஞ்சுக்கணும், அவங்க பிரச்சனை நோண்டணும் அப்படின்னு ஒரு நாள் இன்னொருத்த விஷயத்தை தலையிடாதீங்க. அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா உங்களை குறித்த தேவ திட்டத்தை நீங்க இழந்து போயிருவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு என்ன கிருபை தர்றாரோ அந்த கிருபை மட்டும் சார்ந்துக்கோங்க. ஒருத்தங்கிட்ட ஆண்டவர் 5 தாளந்து கொடுக்கிறாரு,
ஒருத்தங்கிட்ட 2 கொடுக்கிறாரு, ஒருத்தங்கிட்ட 1 தராரு. ஏன் தராரு? அவனுடைய திறமைக்கு தக்கதாக. அல்லேலூயா. அவங்கள மட்டும் கர்த்தர் அப்படி வைக்கிறாரு, அவங்க மட்டும் அப்படி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம வைத்தறிச்சல் பட்டோம் அப்படின்னா அழிவு யாருக்குன்னா நமக்கு தான். ஆமேன். எனக்கு தந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கு தந்தது ஆவிக்குரிய ஓட்டத்துக்காக நன்றி ஆண்டவரே. எனக்கு தந்த பாதைக்காக நன்றி ஆண்டவர். எனக்கு தந்த தாழ்ந்துக்காக நன்றி ஆண்டவரே. 5 2 1 அது கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. அதை நோக்கி பயணப்படுவோம், அதை நோக்கி பயணப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில உங்க ட்ராக்ல மட்டும் ஓடிக்கிட்டே இருங்க, நிச்சயமா வெற்றி பெற்றுவீங்க வந்துட்டு. ஆமேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கலாத்தியர் 6:4. அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். பவுல் சொல்றார் பாருங்க, அவனவன் தன் தன் சுய கிரியை பார்த்து என்ன பண்ணுங்க? சோதித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில உங்களை சோதிச்சு பாருங்க. எனக்குள்ள நான் சரி செய்ய வேண்டிய காரியம் எங்க இருக்கு? நான் விட வேண்டிய காரியம் என்ன இருக்கு? நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன இருக்கு? நான் கடைபிடிக்க வேண்டிய காரியம் என்ன இருக்கு? என்ன குறித்து கர்த்தர் என்ன செய்ய போறாரு? அதை மட்டும் நோக்கி பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு கொடுத்தார். மோசேக்கு ஒரு அழைப்பு ஆண்டவர் கொடுத்தார். மோசே கொடுத்த மாதிரி யோசுவா கொடுத்தாரு அப்படின்னா இல்ல. அல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாரு. தாவீது கொடுத்த மாதிரியே பவுல் கொடுத்தாரு அப்படின்னா இல்ல. மோசேக்கு ஒரு அழைப்பு, யோசுவாவுக்கு ஒரு அழைப்பு, தாவீதுக்கு ஒரு அழைப்பு, பவுலுக்கு ஒரு அழைப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் வந்துட்டு. அந்த அழைப்புல தான் நம்ம ஓடணும் வந்து. ஆமேன். அல்லேலூயா. பிறருடைய அழைப்பை நம்ம ஒரு நாள் நோக்கி பார்க்கவே கூடாது. ஆமேன். தேவன் நமக்கு தந்த வாழ்க்கையில, நமக்கு தந்த ஓட்டத்தில், எனக்கு தந்த தாளத்தில் நான் உண்மையா இருந்தா அதுதான் என்னை வெற்றிக்கு நேரம் வழி நடத்த ஆரம்பிக்கும். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த நபரோடு கம்பேர் பண்ணாம, யாரோடு ஒப்பிட்டு பார்க்காம, யாரோடு இணைச்சு பார்க்காம, உங்களுக்கு என்ன கிருபை தந்திருக்கிறாரோ அதை மட்டும் அடைய முற்படுவோம். அப்படி வாழ்க்கையில் ஒப்பிடுதல் கடந்து வரும்பொழுது, இன்னொரு நபரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஒரு காயினை போல வாழ்க்கையில அவனுக்குள்ள பொறாமை சம்பாதிக்க ஆரம்பிச்சான். அவனுக்குள்ள நிறைய நிறைய விரோதமான செயல் எழும்ப ஆரம்பிச்சிச்சு. ஒரு கொலைகாரனா மாற ஆரம்பிச்சான். யாரோடு ஒப்பிட்டு பார்த்துடாதீங்க, யாரோடு ஒப்பிட்டு செயல்பட்டுறாதீங்க. இளைய மூத்த குமாரன் தன் சகோதரனுக்கு கிடைச்சதை நினைச்சு அவனுக்குள்ள இருந்ததுனால அந்த தகப்பனோடு கொண்ட அந்த உறவுல ஒரு விரிசல் உண்டாக ஆரம்பிச்சிச்சு. தேவ திட்டத்தை இழந்துடாதீங்க, தேவ நோக்கத்தை இழந்துடாதீங்க. அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். தேவன் உங்களை எந்த பாதை நடத்துறாரோ அந்த பாதையை மட்டும் ஓட அப்படி வாழ்க்கை அர்ப்பணி வெளியே நிற்போமா? நல்ல இந்த காலை ஆண்டவர் சமூகத்தில் எனக்கு தந்த நல்ல வாழ்வுக்காக, எனக்கு தந்த நல்ல குடும்பத்துக்காக, எனக்கு தந்த ஆவிக்குரிய ஓட்டத்துக்காக என்ன கர்த்தர் எந்த பாதை நடத்துகிறாரோ அந்த பாதையில் மட்டும் ஓடுவதற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவர் என்று சொல்லி, ஆண்டவர் நான் யாரோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது, எந்த நபரோடு கம்பேர் பண்ணக்கூடாது, நான் யாரையும் யாரோடு இணைத்து பார்க்கக்கூடாது. எனக்கு தந்த கிருபை, எனக்கு தந்த வாய்ப்பு, எனக்கு தந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை நான் சரியாய் பயன்படுத்த எனக்கு அனுகிரகம் செய்யும் ஆண்டவர் என்று சொல்லி வாயத்தை ஆண்டு சும்மா நன்றி செலுத்துவோமா? எனக்கு தந்த நல்வாழ்வுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தீர், மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை
என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அழைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். வழியறியா அழைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. வேதம் சொல்லுது, தங்களுக்கு தாங்களே ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. நாங்கள் எந்த மனுஷனையும் ஒப்பிடக்கூடாது, எந்த மனுஷனோடு நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. அந்த ஒப்பிடுதலை வாழ்க்கையில பொறாமையை உருவாக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பிடுதலை வாழ்க்கையில எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த நன்றியுள்ள ஜீவியத்தை இழந்து போக செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பிடுதல் என் வாழ்க்கையில தேவ திட்டத்தை மறக்க செய்யும் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரோடும் எவரோடு ஒப்பிடாதபடிக்கு தேவன் கொடுத்த அழைப்புல உண்மையாய் வாழ, அவரை மட்டும் பற்றி கொண்டு வாழ தொடர்ந்து கர்த்தர் கிருபை தருவீராக. நல்ல இந்த காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளைக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் அழைத்த அழைப்பில் உண்மையாய் ஓட, தொடர்ந்து ஓட, இறுதி வரைக்கும் ஓட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நம்முடைய கிருபையில சமாதானம் நம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம் உண்டாகட்டும். அழைத்த அழைப்பு உண்மையாய் இறுதி வரைக்கும் ஓட ஒவ்வொரு கர்த்தர் அனுகிரகம் செய்யும். தாழ்த்துகிறோம், வழிநடத்தி பெரிய காரியம் செய்யும். மீட்பர் இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.